ஒரு கஸ்டமர்ட்ட நல்லா ரேப்போ பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட பிரச்சனைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். என்ன அப்படின்னா, இவ்வளவு வருஷம் நீங்க ஒர்க் பண்றீங்கல்ல, உங்களோட சேவிங்ஸ் எவ்வளவு இருக்கு, இல்ல முதலீடு எவ்வளவு இருக்கு அப்படின்ற விஷயத்தை கேட்கலாம். அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. அடுத்தபடியா பார்த்தோம்னா, உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்றதுக்கான விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டா மோஸ்ட்லி இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ நம்ம அதுக்கு பதிலா என்ன சொல்றதுன்னா, யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு லட்சங்கள் சம்பாதிக்கக்கூடிய டாக்டர் கூட என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு தனியா கிளினிக் வச்சு எக்ஸ்ட்ரா இன்கம் பாக்குறாங்க. ஒரு ஆசிரியர் நல்லபடியா வருமானம் வாங்கிட்டு கூடியவர், அவர் எக்ஸ்ட்ரா டியூஷன் நடத்துறாரு. இந்த மாதிரி பல சர்வீஸ்ல நம்ம வந்து கம்பேர் பண்ணி காமிச்சு எல்லாருக்குமே எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படின்ற ஒரு தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர வைக்கலாம். மூணாவதா செகண்ட் சோர்ஸ் இன்கம் இருக்கா அப்படின்றத கேட்கலாம். காரணம், ஒரு சோர்ஸ் இன்கத்தை மட்டும் வச்சு நம்மளால முன்னாடி போக முடியாத ரொம்ப காலகட்டத்துக்கு. நாலாவதா, நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த தொழில நாமினி ஃபெசிலிட்டி இருக்கா? நம்ம இல்லைனா கூட நம்மளோட குடும்பம் ரன் ஆகிறத விட நாமினி ஃபெசிலிட்டி இருக்கா? அடுத்ததா பார்த்துட்டு சொன்னா ஏர்லி ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்க தொழில இருக்கா அப்படின்னு கேட்கலாம். அடுத்தபடியா பார்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய தொழில் வந்து ஒரு புண்ணியமான தொழிலா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கேட்கலாம். நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய விஷயம், நான் வந்து இந்த ஒரு தொழில் எடுத்துட்டேன், இவங்க மூலமா வந்து பார்த்தோன்னா எனக்கு நிறைய லாஸ் அப்படின்ற விஷயங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நீங்க செய்யக்கூடிய தொழில் உண்மையாவே ஒரு புண்ணியமான தொழிலா அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா, நீங்க பணத்துக்காக ஒர்க் பண்றீங்களா இல்ல பணம் உங்களுக்காக ஒர்க் பண்றதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு நெட்வொர்க் துறையில உள்ளவங்களா இருந்தாங்கன்னா, இப்போ அவங்க கொடுத்துட்டு இருக்க ப்ராடக்ட் வந்து யூனிக்கானதா, மக்களுக்கு வந்து நல்ல சர்வீஸ் கொடுக்கக்கூடியதா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கேட்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும்போது கஸ்டமர் சொல்லக்கூடிய பதில்களை வச்சு நம்மளோட ப்ராடக்ட் சர்வீஸ் எந்த மாதிரி கஸ்டமருக்கு உதவியா இருக்கும் அப்படின்றத கரெக்டா அப்ளை பண்ணணும்னு சொல்லி கேட்டா ஒரு நல்ல கஸ்டமர் கிடைப்பாங்க. லாங் டேர்முக்கு நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிற மாதிரி நம்ம அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் இது மாதிரி தகவல்களுக்கு நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம்.